everyone, welcome to my channel. In the channel if you are first time பார்க்கறீங்கன்னா I'm Akshara. First of all, thank you so much. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 6 lakhs plus subscribers இருக்காங்க. நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் subscribe பண்ணுங்க நான் சொல்வேன். அப்படியே பாத்தீங்கன்னா 6 lakhs plus subscribers வந்திருக்காங்க. அதனால ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி subscribe பண்ணதுக்கு. இதே மாதிரி love and support எனக்கு தொடர்ந்து கொடுங்க. and நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல content உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். எப்பவுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஃபேஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், லிப்ஸ் எப்பவுமே மறந்துடுவோம். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை சாப் லிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு லிப் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நான் என்னோட ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹோம்மேட் லிப் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்புக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த லிப் ஸ்க்ரப்புக்கு இதே மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரஷ் கூட பண்ணி நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. அது என்ன ஆகும்னா இன்னும் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் க்ரஷ் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக க்ரஷ் பண்ணுங்கள், பவுடர் ஆக்கிடாதீங்க. இந்த லிப் ஸ்க்ரப்போட பேஸே பார்த்தீங்கன்னா சுகரில் தான் இருக்க போகுது. அதனால் இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. மீதி நான் இன்க்ரீடியன்ஸ்க்குலாம் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர். உங்கள்கிட்ட பீட்ரூட் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிப் ஸ்க்ரப்புக்கு நான் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் வாயம் ஆயுர்வேதாவோட ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தா நம்மளோட லிப் ஸ்க்ரப் சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ஸ்க்ரப் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரப் டெய்லியுமே பண்ண போகிறது கிடையாது, வீக்லி ட்வைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வீக்லி ட்வைஸ் பண்ணுறதுனால எப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரப் எடுத்து நான் என்னோடய லிப்ஸில் ஜென்டிலாக நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள், ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். ஒரு 1 minute நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா லிப்ஸ் சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு லிப் மாஸ்க் பார்க்க போகிறோம். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப டார்க் லிப்ஸாக இருக்கும், அவங்களுக்கு இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த பேக்குக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் புதினா பவுடர் எடுத்திருக்கேன். மின்ட் லீஃப் பவுடர். இந்த பவுடர் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் அப்படியே புதினா ஜூஸ் எடுத்துக்கோங்க, இன்னமும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் வைல்ட் டர்மரிக் ஆட் பண்ண போகிறேன். பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் குட்னஸோட பிராண்ட். ஒரே ஒரு பிஞ்ச் தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு லிப்ஸில் மஞ்சள் இரிட்டேட் ஆகலைன்னா இதை போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. அண்ட் ரொம்ப டார்க்காக லிப்ஸ் இருக்குன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதினா ஜூஸ் இருந்தாலும் நீங்கள் அது போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் க்ரஷ்டு புதினா லீவ்ஸே உங்கள் லிப்ஸில் பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்கள் லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நீங்கள் போட்டுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக் எடுத்து என் லிப்ஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா காயிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிக்மெண்டட் லிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் பாம் பார்த்தீங்கன்னா SPF இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லிப் மசாஜ். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க பார்த்தீங்களா, லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக தோல் வர மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு கீ எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து ஃபுல் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகணும், இந்த ட்ரைனஸ்லாம் போயிடும். அண்ட் லிப்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது எல்லாருக்குமே நீங்கள் கண்டிப்பாக இந்த லிப் பாம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளோட லிப் பாம் தான். இப்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு, நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எந்த லிப் பாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Aksha saying bye bye and take care of yourself. Bye.